அவர் லிஃப்ட்டுக்குள்ள இருக்கும்போது நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. நீ போட பட்டி. அவ்வளவுதானா? நான் என்ன நார்மலா சொல்றேன்ல, அங்க ஸ்லாங் நீ போட பட்டி. அதுக்கு ரொம்ப ஒரு போடா. மேபி நீங்க ஆக்டர் ஆகலன்னா வேற என்ன ஆகிருப்பீங்க? குழந்தைக்கு அப்பா இருப்பாங்க. அது எல்லாருமே ஆவது. இல்ல ரொம்ப பிடிச்சி பண்ண விஷயம்னா எதுவா இருக்கும்? மாடலிங்கா இல்ல மூவிஸ்ல? மாடலிங்கா இருந்தாலும் ஆக்டிங்கா இருந்தாலும் எனக்கு கேமரா ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. லைக் போர் அடிக்கும்போது சிசிடிவி முன்னாடி கூட வந்து நிற்பாங்க. அப்பப்போ நெக்கு சிரிப்பே வரல. இப்போ சிங்கிளா கம்மிட்டடா? சிங்கிள் தான். நான் அடுத்து என்ன கேட்பீங்க? ஆமா ப்ரோ, நெக்ஸ்ட் மனசு உடைஞ்சு போயிட்டார். உங்க லைஃப் ஸ்டைல ஒரு படமா எடுத்தா அந்த ஸ்டோரிக்கு நீங்க என்ன டைட்டில் வைப்பீங்க? வேட்டையாடு விளையாடும். அதான் இந்த முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துரும்ட்டு ஒரு நார்மலாக ஒரு பொண்ணு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க ஐயோ குழந்தை பிறந்துரும். உங்களுக்கா? அவங்களுக்கு ப்ரோ டைட்டில் வந்து நீ ஃபார் எவர்னு வச்சிருக்கீங்க, யூ ஃபார் எவர்னு வச்சிருக்கலாம். தமிழ் பாதி இங்கிலீஷ் பாதி வச்சிருக்கீங்க, என்ன காரணம் ப்ரோ? காரணம் இல்லை, சொல்லும்போது நல்லா இருந்தது, அவ்வளோதான். அது யூ ஃபார் எவர் அப்படின்னு வச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும், யூ ஃபார் எவர்னு சொல்லிட்டு. அதை நீ வந்து எங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆப்டாக ஹார்டின் அதெல்லாம் வச்சு. ப்ரோ இப்போ ஆப் இதில் வந்து ஆப் கண்டுபிடிக்கிறீங்களா இல்லை ஆப் கண்டுபிடிச்சதுனால அந்த டேட்டிங் ஆப் கண்டுபிடிக்கிறாங்க? எல்லாமே இருக்குது ப்ரோ, இதில் நீங்கள் கேட்டது எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இதில் எதனா அனுபவம் இருக்கா? எல்லாத்தோட அனுபவங்களையும் சேர்த்து வச்சு தான் எல்லாத்தையும். என்ன கேட்டாலும் அப்படி ஒன் வேர்டான்னு சொல்றேன்னா ஒரு எவ்வளோ கஷ்டம். அவர் என்ன கேட்டாலும் ஏன் நீ ஃபார் எவர் நல்லா இருக்கு, அதே யூ ஃபார் எவர் இல்லை நீ டிசைன் நல்லா இருக்கு, நீங்க என்ன இது கண்டுபிடிச்சிருக்கீங்களா, என்ன பண்ணீங்களா, நீங்க சொன்ன எல்லாமே இருக்கு. அப்போ அந்த மனுஷன் கேட்குற கேள்வி அந்த மனுஷன் பார்த்து எப்படி இருக்கும் உனக்கு? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ உங்கள் லைஃப் ஸ்டைலில் இந்த டேட்டிங் ஆப் அனுபவம் என்ன இருக்கா ப்ரோ? அப்படின்னு போய் வாங்கின மாதிரி அதான் இருந்திருக்கு ப்ரோ. சும்மா கேஷுவலாக ஜாலியாக ஒரு தடவை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன் காலேஜ் படிக்கும்போது ஒரு தடவை. அதுக்கப்புறம் இப்போ ஒரு வருஷம் ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு தடவை. ப்ரோ நீங்கள் நெக்ஸ்ட் மூவியில் வந்து இந்த மாதிரி ரக்கடா இந்த அர்ஜுன் ரெட்டி மாரி அந்த மாதிரி பிடிக்குமா, இல்லை ஒரு மாதிரி லவ்லி பாய் மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் பண்ண? எனக்கு வேரியேஷன்ஸ் தேவை ப்ரோ. என்ன எனக்கு வந்து இன்டென்ஸ் ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ லைக் ஐ வாண்ட் டு லைக் எக்ஸ்பெரிமெண்ட் மை செல்ஃப். ஸோ இந்த படத்தில் ரொம்ப நல்ல பையன், அடுத்த வர படத்தில் டாக்ஸிக்கில் ஒரு நல்ல பையன். நல்ல பையன் தான், பட் வாட் இஃப் ஹி டச்சஸ் தட் டாக்ஸிசிட்டி, அப்படி இருந்தால் அவன் எப்படி பிஹேவ் பண்ணுவான்ற கூடிய ஒரு கேரக்டர். ஸோ ஐ வாண்ட் டு லைக் ப்ளே எவ்ரி திங், இன்டென்ஸ் ஆக்டிங் எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு மூவி பார்த்துட்டு ரொம்ப அட்மையர் ஆனதுன்னா என்ன மூவியாக இருக்கும்? ஃபைட் கிளப். தென் எனக்கு எப்போவுமே ஒரு படம் டக்குன்னு ஞாபகம் வருது, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும், ஏன் எதுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சூதுகவும். அந்த படம்லாம் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மூவியில் அந்த டைமில் ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் வந்து திடீர்னு மூவி பண்ண ஆரம்பித்தாங்க. நானுமே அந்த 4 இயக்குனரில் வந்ததால் அந்த டைமில் அந்த ஃபிலிம்ஸ் எல்லாத்தையுமே. தென் ஹாலிவுட்னா ஃபைட் கிளப்லாம் ரொம்ப பிடிக்கும். தென் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ். மேம் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி மாடலிங்கில் இருந்தீங்க, சடனாக மூவிக்குள்ளே வர என்ன? இல்லை ஆக்சுவலாக நான் என் கெரியர் ஸ்டார்ட் ஆகுதே மூவியில் இருந்ததா. 2016 அட்டு அப்படின்னு ஒரு மூவி பண்ணியிருந்தது. அதுக்கப்புறம் நான் மாடலிங் போயிட்டு திரும்பி இப்போதான் ஒரு பெரிய ஆமாம் யூ டர்ன் எடுத்துட்டு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது மேம்? இல்லை ரொம்ப பிடிச்சி பண்ண விஷயம்னா எதுவாக இருக்கும், மாடலிங்கா இல்லை மூவிஸில்? மாடலிங்காக இருந்தாலும் ஆக்டிங்காக இருந்தாலும் எனக்கு கேமரா ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா, லைக் எக்ஸ்ப்ரெஸிங் மை செல்ஃப். அது ரெண்டிலுமே சேம் தான். பட் ஆக்டிங்காக இருக்கும்போது கொஞ்சம் கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ப்ளஸ் லைக் வி வில் ஹாவ் ஆர் ஓன் ஒரு பர்சனாலிட்டி இருக்கும்ல, இன்ட்ரோவர்ட்டாக இருக்காம் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்காம். ஆனால் கேமரா ஒரு ஆக்டர் ஆகும்போது யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட் எவ்ரி திங். ஸோ ஐ என்ஜாய் பீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. போர் அடிக்கும்போது சிசிடிவி முன்னாடி கூட வந்து நிற்பாங்க. அப்பப்போ என்ஜாய் பீயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. பிரதிபுரம் நீங்கள் எதனா பண்ணுங்க, நீங்கள் பேசுகிறதா எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? பிரதிபுரம் இப்போ நீங்கள் வந்து இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம்
மக்கள் ஆடியன்ஸ் வந்து உங்களை என்னவா பார்க்கணும், எப்படி பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? என்னை கொண்டாடணும் ப்ரோ. எனக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். நடித்து என்டர்டெயின் பண்ணி ஐயோ, இப்போ புரியுதா செட் எப்படி இருக்காங்க? எனக்கு நான் நடித்து என்டர்டெயின் பண்ணணும். அது மூலிமா எல்லோரும் என்னை செலிப்ரேட் பண்ணணும். அண்ட் திருப்பி அவங்களுக்கு கொடுக்குறது அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸோ அந்த ஒரு லவ் நான் திருப்பி கொடுக்கணும். எனக்கு அதுக்கு அதே மாதிரி திருப்பி கிடைக்கணும். ஸோ அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த ப்ராசஸில் தான் இருக்கேன். ஸோ 10 வருஷம் கழிச்சு நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது ஹாப்பியாக இருக்கணும், கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், எல்லாரையும் ஜாலியாக வச்சுக்கணும். இப்போ நீங்கள் பண்ண மூவியில் வந்து பேபி அதுக்கப்புறம் ட்ராமா, அது அப்புறம் இப்போ நீ ஃபாரெவர். ஸோ இப்போ இந்த 3 மூவி பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பண்ண கேரக்டரில் எந்த கேரக்டர் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு? ஹானஸ்ட்டாக சொல்லிட்டா, சும்மா இந்த படம் இப்போ பண்ணுறேன், இந்த ப்ரொமோஷன் இருக்கேன், அதனால் இந்த படம் சொல்கிறேன் இல்லை, நிஜமாவே இந்த படம் பிடிக்கும். எல்லாருக்குமே தெரியும் ஏன் உண்மைன்னு சொல்லிட்டு. ஏன்னா பேபியில் வந்துட்டு நிறைய ஸ்டார் கேஸ்டான ஒரு படம். சத்யராஜ் சார், ஜெய், யோகி பாபு, பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருக்கான், 13 பேர் இருக்கும்போது அதில் எனக்கு அது அங்கே ஒரு ஸ்கோரிங் எனக்கு இருந்ததே பெரிய விஷயம் அவங்களுக்கு நடுவில். ட்ராமாவில் வந்து அது ஒரு க்ரைம் த்ரில்லர் படம், ஒரு ஆந்தாலஜி படம். ஸோ அப்படிங்கும்போது அங்கே வந்து நான் நானாக இருக்க முடியல. ஆனால் இந்த படத்தில் நான் நானாக எனக்கு இருக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருந்துச்சு. டைரக்டருமே நான் அடிஷ்னலாக வந்துட்டு நீ எக்ஸ்ட்ரா என்ன வேணால் பண்ணு அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் டியூன் பண்ணி எல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்தனால நான் ஒரு மாதிரி உள்ள செட்டில் சும்மா இருக்கும்போது கூட அதே கேரக்டரில் தான் இருப்பேன். ஏன்னா நான் நானாக இருக்கேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் இருந்தேன். அங்கே போகும்போது ஒரே ஒரு விஷயம், டைலாக் மட்டும் ஸ்பான்டினிட்டியாக நம்ம அங்கே என்ன தேவையோ அது மட்டும் நம்ம பண்ணிடுறோம் அந்த வேலையை. பட் மற்றபடி நான் த்ரூ அவுட் இந்த ஷூட்டிங் ப்ராசஸோ இது ஃபுல்லாக என்ஜாய் பண்ணனால இந்த கேரக்டர் பேர் ராக்கி. நான் இப்போ வரைக்கும் பண்ண எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர்னால் ராக்கி. என்னை இது எப்போவுமே ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பிடிச்ச கேரக்டராக இருக்கும் எவ்வளோ பண்ணாலும். ப்ரோ, இவங்களெல்லாம் இந்த மூவிக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆன விஷயம்னா, ஸ்ட்ரகிள் உங்களுக்கு கொடுத்தது யாராக இருக்கும் இதில்? யார் ரொம்ப தொல்லை பண்ணியிருக்கா அந்த மாதிரி? இல்லை, ரொம்ப டேக் கேர் எடுத்திருக்கா, ரீடேக் நிறைய போனது? ப்ரோ, நான் அதிகமாக யாருக்கும் டேக் அதிகமாகலாம் போக மாட்டேன். நல்லா சப்போஸ் நல்லா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வரலன்னா கூட அப்படியே போயிட்டீங்களா? அப்படி இல்லை, நமக்கு ஒரு தெரியும்ல, என்னதான் இருந்தாலும் பெஸ்ட்டுங்கிறது ஃபஸ்ட் டேக் தான். நான் அவங்களா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து டெலிவர் பண்ணுறது, அந்த ஃபஸ்ட் டேக்கில் இருக்கிற கான்ஃபிடன்ஸ் வேறு எந்த டேக்லேயும் இருக்காது. அதனால் ஃபஸ்ட் டேக் மோஸ்ட்லி எவ்வளோ டேக் போனாலும் ஃபஸ்ட் டேக் வச்சுருவேன். ஆனால் மேக்ஸிமம் டேக் போக மாட்டேன். ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நீடடாக இருந்ததுன்னா ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸ் தான். இல்லைன்னா இந்த படத்தை இந்த டேஸில் முடிச்சிருக்க முடியாது. ப்ரோ, இப்போ உங்கள் லைஃப் ஸ்டைலை ஒரு படமாக எடுத்தால் அந்த ஸ்டோரிக்கு நீங்கள் என்ன டைட்டில் வைப்பீங்க? வேட்டையாடு விளையாட ப்ரோ. சும்மா உங்கள் லைஃப் நீங்களே யோசிச்சு அதுக்கு ஒரு ஸ்டோரி வை, ஒரு நேம் வைங்க. ஒரு பிரேமலு சொல்லலாம், இல்லைன்னா பிரேமம். அது ரெண்டுமே ரொம்ப லவ் மூவி. உங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியலையே ப்ரோ? நானுமே அப்படிதான் ப்ரோ. தாடி மீச இருக்கனால அப்படி எடுத்து பாருங்க சும்மா. படத்திலும் படமா இருப்பேன். ப்ளே பாய் அப்படிலாம் இல்லை ப்ரோ, இவங்கெல்லாம் இருக்கும்போது நான் எங்கே ப்ளே பண்ணுறது? கிரவுண்டே இருக்காது ப்ரோ, ஃபில் பண்ணுறவானுங்க. ஆக்சுவலி வந்து இதில் வந்து ஒரு டைலாக் ஒன்று பேசியிருப்பீங்க, ஒரு பேட் வேர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பீங்க. சரி, நார்மலாக நீங்கள் ரொம்ப கோவப்பட்டீங்கன்னா என்ன அந்த வேர்டு கொஞ்சம் சொல்லி, அந்த வேர்டு அந்த வார்த்தையில் ஒரு வார்த்தையில் என்ன திட்டுவேன். அவர் லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கும்போது ட்ரைலரில். ஓகே, இது ஓகே. நீங்கள் நார்மலாக இப்போ ரொம்ப கோபம் வந்துட்டீங்கன்னா என்ன வேர்டு யூஸ் பண்ணுவீங்க? ஆமாம், உங்களோட பர்சனலில். இந்த இவனை கூட திட்டுருங்க ஒன்று விஷயத்தில். மலையாளத்துல தான் இருக்கும். ஆமா, நான் மலையாளி தானே, அதனால ரொம்ப கோபம் ஆயிடுச்சுன்னா மலையாளம் போது எங்களுக்கு ஒன்றும் புரியாது, நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. ദേശത്തില് പറയണോ? நீ போட பட்டி, நீ போட நாயே, அவ்வளவுதானா? படத்துக்கு இதுக்கு ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. ஆக்சுவலா நான் என்ன நார்மலா சொல்றேன் இல்ல, அங்க ஸ்லாங் நீ போட பட்டி, அதுக்கு ரொம்ப ஒரு போடா. இல்லை, ஆக்சுவலி வந்து பசங்க கோவப்பட்டாலே கண்டிப்பாக அது வந்து ஒரு மாதிரி சரளமாக வரும். பட் கேர்ள்ஸ் அது யூஸ் பண்ணுறது ரொம்ப ரேருங்கள. அங்கேயா இப்போ யூஸ்வல் அப்படியுமே அந்த எதுவுமே இல்லை. ஐ திங்க் கேர்ள்ஸ் தான். உண்மையா இல்லையா ப்ரோ? இல்லை, ஆக்சுவலாக வந்து இப்போ இங்கிலீஷில் தான் எல்லாருமே திட்டுவார் இல்லை, ஓகே, ஸ்டூபிட் இடியட் பஃபூன் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி
அப்படியே போயிடும். அப்படி உங்ககிட்ட டைம் ட்ராவல் மிஷின் கொடுத்தா நீங்கள் எந்த காலத்துக்கு போவீங்க, எதுக்காக போவீங்க? டைம் ட்ராவல் போனாச்சுன்னா ஐ வில் கோ டு பிரின்சஸ் காலகட்டம் இல்லையா, முகல் டைம். ஏன்னா ஐ ரியலி வாண்ட் டு see அந்த பவர், அத்தாரிட்டி அண்ட் விமெனாக இருந்தாலும் த வே அவங்க கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இட்ஸ் அ ஃபேண்டசி ஃபார் மீ. ஐ வாண்ட் டு லைக் கோ தேர் அண்ட் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் கூட ஆசை இருக்குது. மகதீரால காஜல் அகர்வால் நடித்த மாதிரி, அருந்ததியில் அனுஷ்கா நடித்த மாதிரி போல்டான ஃபியர்ஸ் கேரக்டர். நார்மலாக ஒன்று கேட்குறேன், மேபி நீங்கள் ஆக்டர் ஆகலைன்னா வேற என்ன ஆகியிருப்பீங்க? குழந்தைக்கு அப்பா இருப்பாங்க. அது எல்லாருமே அப்பவே இருப்பாங்க. ஆக்டர் ஆகலைண்ணா எனக்கு தெரிஞ்சு ஐடியில் போய் உட்காந்து வச்சுருப்பாங்க வீட்டில். ஒரு 3 கம்பெனி தனியாக ப்ளேஸ் ஆனேன். அதனால் ஐடியில் உட்காந்துட்டு அந்த 9 to 5 ஜாபில் உட்காந்துட்டு மாசம்பளம் வாங்கிட்டு ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பேன். பட் ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் இப்போ இது ஏதோ அடுத்தது வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்பப்போ ஒரு மாதிரி அப்படின்னு தான் இருக்கும். பட் ஆனால் தெரில ப்ரோ, ஆகலைன்னா நான் டெஃபினட்டாக எனக்கு இப்போ ஒரு ரீசெண்ட் ஆசை இருக்குது. இது ஆகலைன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிருக்கணும். சொந்தமாக ஒரு ஹோட்டல் வச்சுட்டு சாப்பாடு பிஸ்னஸ், சாப்பாடு போட்டு பண்ணுறதுல ஒரு 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 கிக் இருக்குது. ஸோ எனக்கு அதை பண்ணணுன்னு ஆசை. இதே கொஞ்சம் கம்மியாக ஒரு வயசில் ஒரு 12th கேட்டிருந்தீங்கன்னா ஒரு பானிபூரி கடை வச்சுருக்கீங்க, ஒரு நல்ல இன்கம். எப்படி மாதம் ஒரு 50,000-60,000 பார்த்துடலாம். கண்டிப்பாக. சும்மா ஒரு ஸ்டாண்டு பூரி அதெல்லாம் வச்சு பார்த்தாலே டோட்டல் ப்ராஃபிட் 60,000. இது நீங்கள் 6 to 8, 9 வரை தான் இருக்கும் டைம். ஈவினிங் ஸ்லாட் மட்டும்தான். நார்மல் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்கள ஒரு லீடரில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லீடர் யார் ப்ரோ? யாரை வேணால் சொல்லலாமா? கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் நேம் அந்த மாதிரி. ஆமாம், சுபாஷ் சந்திர போஸ். அவர் இப்போ இருக்கிறது அந்த ஸ்டேட்ல தான். ஏன் கோவமா இருக்காரு? இல்லை ப்ரோ, ஜாலியா இருந்தாரு. நீங்க என்ன ஏதாவது பண்ணீங்களா? நான் எதுவே பண்ணலையே ப்ரோ. நான் எக்ஸாம்பிள் கூட நேம் சொல்கிறேன். மேபி டாட்டாவா அவர் பேர் ரத்தன் டாட்டா அவர், இல்லைன்னா அப்துல் கலாம். ஸோ இந்த மாதிரி இப்படி கேட்குறேன் நார்மலாக. எனக்கு ஒன்று இந்த மாதிரி கேட்குறீங்க ப்ரோ, நீ தான் டேரக்டரு. அதுக்கு அதான் சுபாஷ் சந்திர போஸ்ன்னு சொன்னா இல்ல அதுக்கு ஓகே, நீங்கள் 2 பேரும் தான் இப்போ பேலன்ஸ் இருக்கீங்களா? கொஞ்சம் நல்ல கொஸ்டினாக கேளுங்க. கேட்ட கேள்வியில அவர் லீடருக்கா கேட்டால் என்ன பண்ணுறது? நீங்கள் வந்து ஒருத்தரோட பயோபிக் எடுத்து நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, யாரோட தான் இருக்கும்? சொல்லுங்க சுதேஷ். எனக்கு வந்து பயோபிக் நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. கேள்வி கேட்கறது ஈஸி, பதில் சொல்லி பாரு அப்ப தெரியும். உங்கள் சைல்ட்ஹுட் க்ரஷ்ஷாக இருக்கும்? ஓ, சைல்ட்ஹுட் க்ரஷ் இருந்திருக்காங்க ஸ்கூல் அந்த மாதிரி. இல்லை செலிப்ரிட்டி க்ரஷ்னா தனுஷ் சார் பிடிக்கும், சிம்பு சார் பிடிக்கும். எனக்கு எப்பவுமே கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறவங்க தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட பழைய இன்டர்வியூஸ்லாம் ரொம்ப ஃபன்னியாக இருக்கும்ல, ஏதாச்சும் காமெடியாக அப்படி. ஸோ எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு லவ் ப்ரப்போஸ்லேயே வந்தது ரொம்ப வியர்டான ப்ரப்போசல் எது? ஓ, அது ஒன்று ஹெவியாக ரொம்ப வியர்டான ஒரு ப்ரப்போசல் இருக்குது. காலேஜ் படிக்கிறப்போ ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணால், அதுக்கப்புறம் நோவும் சொல்லியாச்சு, இல்லை வேணாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சிருச்சு. நான் காலேஜ் முடிச்சே ஒரு 5-6 years ஆச்சு. ஆனால் அந்த பையன் இன்னும் நிறைய அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப டூ மச்சாக போனதுனால நிறைய அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுறது, வீடு வாசல் முன்னாடிலாம் வந்து நிற்கிறது கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அது ரொம்ப வியர்ட். ஸோ ஸ்டாக்கிங் வந்து என்னதான் மாடர்ன் டைம் டேட்டிங்லனாலும் ஸ்டாக்கிங் இஸ் அ பிக் நோ, ரெட் ஃப்ளாக். இப்போ சிங்கிளாக கம்மிட்டட் ஆகும்? சிங்கிள் தான். நான் அடுத்து என்ன கேட்பீங்க ப்ரோ? நெக்ஸ்ட் நீங்கள் தான் வேறு, அவ்வளோதான் வேறு. ஓகே, வந்துட்டீங்களா? இப்போ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு மித்துவன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது இப்போ நினச்சி நம்ம அது நினைக்கும் போது ரொம்ப சிரிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சதுல ரொம்ப அந்த மாதிரி விஷயம் ஒரு அதான் இந்த முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துரும்ன்ட்டு ஒரு வாட்டி ஸ்கூல் 8th 9th ஒரு நார்மலாக ஒரு பொண்ணு வந்து, அந்த பொண்ணு பெங்களூர்லேருந்து வந்தவ. அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப நார்மல் போல். பெங்களூர்லேருந்து வந்ததுனால அவங்க கொடுத்துட்டாங்க. 3 நாள் ஜென்னி ஜரம் வந்து படுத்தேன் நான். ஐயோ குழந்தை பிறந்துரும் உங்களுக்கா? அவங்களுக்கு இல்லை, நீங்கள் ஜென்னி வந்து நினைச்சேன். ஏன்னா படத்தில் அவ்வளோதானே காட்டியிருக்காங்க. ஓகே ஓகே. எங்கள் வீட்டிலலாம் பயங்கர இது நான் லீடு கொடுத்துட்டேன், அதனால வேற எதுனா நீங்கள் லீடு கொடுக்கல, அதுக்கு முன்னாடியே எனக்கு தோணிடுச்சா? ஓகே ஓகே. நீங்கள் இப்போ சேர்ந்து நடிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்? வாமிகா கேபி. ஓகே ஓகே.
சாரி, வாமிகா கேபி அவங்க தான். ஓகே ப்ரோ, ஆல் தி பெஸ்ட். நீங்கள் சீக்கிரமாக அவங்க நடிச்சிருவீங்க. நீ ஃபார் அவர் டீமுக்கு எங்கள் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் படம் பெரிய வெற்றி பெறணும்னு வாழ்த்துக்கிறோம். நன்றி. கண்டிப்பா வெற்றி பெறணும்னா நீங்க எல்லாம் போய் தியேட்டர்ல படம் போய் பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் குடும்பத்தோட. 27 சரிங்களா? 27, 28, 29 அதுக்கப்புறம் 30, 31 இல்ல நினைக்கிறேன். உள்ள போய் பாருங்க. போய் பாருங்க. ஆனா கண்டிப்பா நெக்ஸ்ட் எல்லாருமே வேற ஒரு ஜோனர்ல வேற ஒரு மூவில பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் மீட் பண்ணலாம். பாய்.